ஜோதிடத்தில் ராசி மற்றும் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட ராசி அவங்களோட நட்சத்திரத்தை வச்சு அந்த நபரின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த வகையில் இந்த காலச்சக்கரத்தில் 8வது வரக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. இவங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சிகம் ராசி அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டைன்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த கஷ்டத்துலேருந்து எப்படா விடுபட போகிறோம் அப்படின்னு ரொம்பவும் புலம்பி தவிச்சிருப்பீங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமைய போகுது, நீங்கள் இந்த பாதகமான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி 12 ராசிலையுமே குறிப்பாக இந்த விருச்சிக ராசியை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மற்ற ராசிகளை விடவுமே ஒரு சில குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும். விருச்சிகம் ராசி உங்களோட ராசிநாதன் செவ்வாய் கிரகம். செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். இந்த ராசி கொண்டவங்க எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல். 12 ராசிகளுமே 8வது வரக்கூடியது. 8ஆம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி அடம்பிடிக்கும் ஒரு குணம் கொண்டிருக்கும். விருச்சிக ராசிகளை விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முருகப்பெருமான மனமாற நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. கட்டாயம் அதோட விளைவுகள் நன்மையாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போது உங்களோட மனதிலையும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கவும், ஏற்படும் தடைகளிலிருந்து நீங்கள் விலக்கு பெறவும், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழவும் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேண்டுதலை எது சரியாக இருக்கோ அதை கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாயால் ஆளக்கூடியவர் இந்த நம்மளோட முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா இலக்கிய மனம் கொண்டு காணப்படுவீங்க. இது உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருக்கும். எப்பொழுதுமே அமைதியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் ரொம்பவும் அமைதியானவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. எங்கே எதை பேசணும் அப்படிங்கிறத தீர்மானித்து பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால தான் மற்ற ராசிக்காரங்களை விடவே நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலான ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசி நீர் ராசி. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாக இருந்தாலுமே ஞானத்தோட சூழலுக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும். அலை போல சலசலப்பாக இருப்பாங்க. மேலும் சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு உதவும் குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்பவுமே தீவிரமாக முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் விசுவாசமானவங்களாக இருப்பாங்க. இலக்குகளை அடைவதற்காக நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்குமே சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான குணம் படைத்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியாக நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு அமையும். பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகுது. வேலை மற்றும் சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஓரளவு சிறப்பானதாகவே அமையப்போகுது. உங்களோட வேலையை மேம்படுத்துவதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேலையில் தரத்தையும் உங்களோட திறமையும் நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பு அமையும். பெரும்பாலும் இந்த மாதம் வேலை தொடர்பாக தாங்க உங்களுக்கு அதிக பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்களோட பொருளாதார நிலை மிதமானதாக அமையும். ஓரளவு சேமிப்பதற்கான வாய்ப்புமே கிடைக்கும். தேவையற்ற செலவை குறைச்சிட்டு வருங்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குங்க. குடும்ப தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி தான் வரும்.
குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அர்ப்பணிப்போடு நீங்கள் உழைப்பீங்க. வேலை தொடர்பாகவும் சில பயணங்களாகவும் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழ்நிலை உண்டாகும். உங்களோட வாழ்க்கை துணையோட நல்லுறவை பேண முடியாமல் போகலாம். உங்களோட வாழ்க்கை துணையிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் நீங்கள் போங்க. தேவையில்லாமல் இந்த வீண் வாக்குவாதம் மேற்கொள்வதை கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். இந்த மாதம் உங்களோட பேச்சிலும் செயல்லையுமே நிதானமாக நீங்கள் இருக்கணும். அனுசரித்து சொல்கிறதும் உங்களோட ஆரோக்கியம் மீது கூடுதலாக கவனம் செலுத்துறதும் நல்லது. இந்த மாதத்தில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே கால்வலி மற்றும் தொடைகளில் அதிக வலி உண்டாகும். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ளவும் அதற்கு ஏற்ற உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை எடுத்துக்கிறதும் நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் பரிகாரமாக வியாழக்கிழமையில் குரு வழிபாடும் தினமும் சூரிய நமஸ்காரமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட செயல்களில் முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை நீங்கள் பெற முடியும். 4வது மற்றும் 5வது வீட்டில் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதன் மூலம் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது சிறிது எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் நீங்கள் கடுமையாக உழைக்கிற மாதிரியானதாக இருக்கும் சூழ்நிலை. இந்த சமயத்தில் உங்களோட நண்பரின் ஆலோசனை உங்களோட தொழில் வளர்ச்சியில் சரியாக ஒரு சில வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் உங்களோட 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 4ஆம் வீட்டிலேயே நீடிக்க போகிறார். 4வது வீட்டில் சனி பயிற்சி நல்லதாக கருதப்படலினாலுமே சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருக்கிறதுனால உங்களோட உயர்கல்வி காரணமாக குரு பகவான் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். பொதுவாக குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களுமே உண்டாகும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறது நல்லது. உங்களோட 2ஆம் வீட்டின் அதிபதி குரு 7வது வீட்டில் பயிற்சி செய்ய போகிறார். இதன் விளைவாக உங்களோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்களோட உணர்ச்சி ரீதியான இணைப்பு அப்படிங்கிறது வலுவடைந்து காணப்படும். உங்களோட காதல் உறவை பற்றி நீங்கள் இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சம்மதம் வாங்கும் சாதகமான வாய்ப்பையுமே பெறுவீங்க. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7வது வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் உச்ச நிலையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் இந்த மாதம் நல்ல முடிவு எடுக்கலாம். இந்த மாதத்தில் சுக்கிரன் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை மீண்டும் சிறப்பான பலன்களையுமே நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பையுமே நீங்கள் பெறுவீங்க. குரு பகவானோட சாதகமான நிலை திருமண முயற்சியை அதிகரிக்க உதவும். நிதி விஷயங்களை பற்றி பேசணுன்னா இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியாக புதன் நிலை கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலுமே உங்களோட முயற்சியின் மூலம் ரொம்பவும் பின்னடைவு இல்லாமல் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். ஏன்னா புதன் லாப வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மையை தருவார். அதனால் கவலைப்படாமல் உங்களோட தொழில் வளர்ச்சியில் நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் வேணாலும் செய்யலாம். உங்களோட லக்கணம் அல்லது ராசியின் அதிபதி செவ்வாயாக இருந்தால் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் பயிற்சி ஆகும் பொழுது 8வது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கிறது கொஞ்சம் நல்லதில்லை. இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். இந்த பொரித்த உணவுகள் மிளகாய் மசாலா போன்ற உணவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும். உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் சரியான உணவு கட்டுப்பாட்டு முறை உடற்பயிற்சி யோகா எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும். உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களோட யோசனைகள் இது எல்லாமே மதிப்பு மிக்க பங்களிப்புகளை உங்களுக்கு அங்கீகரித்து தரும். உங்களோட வேலை செய்யும் இடத்துலையுமே நிர்வாகம் உங்களோட தொழில் முறை முன்னேற்றத்திற்கு கணிசமான ஆதரவை தருவாங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. வியாபாரத்தில் ஈடுபடும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதலீடுகளில் லாபம் ஈட்டுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்குறதுல கருத்து இருக்கிறவங்க இந்த மாதம் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே முழு மனதோடு ஈடுபடுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு செயல்திறன் அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். குருவின் அம்சம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம். ஏன்னா
போட்டி பந்தயத்தில் பங்கேற்கும் பொழுது வெற்றி பெறும் வாய்ப்பும் இருக்கும். ஆசிரியரின் சொல்படியே அவங்களோட அறிவுரையை கேட்டு நீங்கள் நடப்பதன் மூலம் உங்களோட கல்வி விஷயத்துலையுமே மேம்பட்டு நீங்கள் வர முடியும். இதன் விளைவாக பாராட்டத்தக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.